தமிழகத்தோட முதல்வர் 21 நாள் ஆச்சு ஒரு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு நியூஸ் இதுவரைக்கும் இல்ல. ஆனா அவங்க எங்கிட்ட இருக்கிற இலாக்காக்கள் எல்லாத்தையுமே அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்குங்க, நான் இலாக்கா இல்லாத முதலமைச்சரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கினதன் மூலமாக இப்போதைக்கு பொறுப்பு ஆளுநரா இருக்கிறவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எல்லா இலாக்காவையும் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் ரைட்டு. அதாவது ஒரு அரசு தங்கு தடையின்றி நடப்பதற்கு இது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு கேள்வி இருக்கு சார் எங்க கிட்ட, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர் உற்றிருக்கிற அறிக்கையில் என்ன ஒரு கேள்வி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வழிவகையில முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த ஒரு ஆலோசனைய ஆளுநருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஆளுநர் தெளிவுபடுத்தணும். அதாவது பாருங்க சார், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஒவ்வொரு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் காய்ச்சல் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் நோய் தொற்று அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் சிறுநீரகத்துல ப்ராப்ளம் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் லங்ஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னாங்க. இப்ப என்னடான்னா பாசிவ் பிசியோதெரப்பி போய்கிட்டு இருக்கு, அவங்களால அசையெல்லாம் முடியாது, அவங்களுக்கு சுவாசம் பொருத்தப்பட்டிருக்கு, வென்டிலேட்டர் பொருத்தி இருக்கோம், நாங்க பேச முடியாது, மயக்க நிலையிலேயே இருக்காங்க, ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துல அவங்க இருக்கும்போது எந்த வழிவகை மூலமா ஆளுநருக்கு சைகை மூலமா சொன்னாங்களா, இல்ல வாய் வார்த்தையா சொன்னாங்களா, இல்ல எப்படி கையெழுத்து போட்டாங்க, இந்த ஒரு விஷயத்த ஆளுநர் தெளிவா சொல்லணும். அதாவது எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சிட்டாங்க, நாங்க ஒத்துக்கிறோம், அவங்க தான் ஆழ போறாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அதுல வர மாற்றம் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு மாறா அரசியல் சட்டத்திற்கு எதிரான வகையில இந்த நடைமுறைக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத சில பேர் அவங்க விருப்பத்துக்கு அரசு நிர்வாகத்தை ஆட்டி படைக்கிறத ஆளுநர் அனுமதிக்க கூடாது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு நலன்ல அக்கறை கொண்டவங்க நினைக்கிற விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கத்துக்கு அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லியிருக்கேங்க, இதுவே சுருக்கம் பாத்துக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா DMDK ஓட தலைவர் விஜயகாந்த் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா 21 நாளுக்கு மேல ஆச்சு, காய்ச்சல்னு போனீங்க, நுரையீரல் தொற்று நீங்க, செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. இது எல்லாத்தோட அறிக்கையில் இருக்கும் போலங்க, எல்லாரும் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல முதலமைச்சர் இலாக்காக்களை நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்க, எல்லாம் ரைட்டு. செயல்படாத ஒரு முதல்வர், நிரந்தர ஆளுநர் இல்லாத தமிழகமா இப்போதைக்கு நம்ம நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளா சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கரண்ட் கட்டு நிறைய ஆகுதுங்க. ஆயுத பூஜைக்கெல்லாம் ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லாம பல பேர் நொந்து போயிட்டாங்க. அடுத்து தீபாவளி வேற வருது. அந்த ஒரு நேரத்துல கிராமத்துக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேருந்து வசதி செஞ்சு கொடுக்கணும். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத ஒரு நிலை இன்னும் நம்ம நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. 7 கோடி மக்கள் இருக்கிற தமிழகத்துல மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி இந்த ஒரு அரசு மக்களுக்காக செயல்படும் அரசா மாறணும். டெய்லியும் ஒரு தலைவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, 2வது தளம் வரைக்கும் போறாரு, அங்க டாக்டர்ஸையும் மந்திரிகளையும் சந்திச்சாருன்னு சொல்றாங்களே தவிர முதல்வரை சந்திச்சாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்கிற அறிக்கைகள்ல தான் மாற்றம் இருக்கே தவிர முதல்வரோட உடல்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இங்க இருக்கிற எல்லா வதந்தியும் அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு முதல்வரே எந்திரிச்சு தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கேட்டுட்டு இருக்காரு. அனாவசியமான வதந்திகள் பரப்புறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்தது பேசாதீங்க. இது ஒரு மனித குணமே அல்ல.